Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 12th சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் இன் த டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு அண்ட் ஃபார்மெட்டு பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Preparation of profit and loss account. The amount of gross profit or gross loss brought down from the trading account is the first item in the profit and loss account. Profit and loss account first item gross profit இல்லைனா gross loss. All the indirect expenses and losses debited to profit and loss account. But direct expenses trading வரும், indirect வந்து profit and loss accountல வரும். Indirect expenses include office, administrative expenses, selling, distribution expenses, etc. As a profit and loss account is a nominal account, all the indirect expenses and losses shown on the which side? Debit side. And all the indirect incomes and gains are shown on the credit side. எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட்டு, இன்கம்ஸ்லாம் கிரெடிட் சைடு. என்னென்ன ஐட்டம் வந்து டெபிட் சைடு இருக்குது? கிராஸ் லாஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ கிராஸ் லாஸ்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் டிஸ்க்ளோசஸ் கிராஸ் லாஸ். இட் இஸ் ஷோன் ஆன் த டெபிட் சைடு. இப்போ லாஸாக இருந்தால் டெபிட் சைடு, profit on the credit side. இப்போ expenses which are not connected with the purchase of goods or indirect. இப்போ purchase of goods connected expensesலாம் ட்ரேடிங்கில் தான் போகும். ஆனால் இதில் without not connected of purchase of goods வந்து indirect expenses. Expenses அது வந்து ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங்கு, அதில் அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் indirect expenses. இப்போ ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கலாம். என்னென்ன ஆஃபீஸ் ரெண்ட்டு சொல்லலாம், லைட்டிங் சார்ஜஸ், போஸ்டேஜ், பிரிண்டிங், லீகல் சார்ஜ், ஆடிட் ஃபீஸு, டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸு, அப்புறமா ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இதில் வந்து லீகலு, ஆடிட் ஃபீஸு, டெப்ரிசியேஷன்லாம் சைடில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருங்க, அது பார்க்கலாம் என்னென்னன்ட்டு. Legal charges na it incurred for legal services. These include fees paid to lawyers கொடுக்கக்கூடிய fees, court cost and any other legal support legal charges headingல வரும். Depreciation reduction in the value of fixed assets due to wear and tear. யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மெஷினரிலாம், அதுக்கு நடக்கக்கூடிய தேய்மானத்தை தான் டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். அப்புறம் ஆடிட் ஃபீஸ் என்னென்னு பார்த்தலாம். ஆடிட்டாருக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸு, அவர் என்ன ஒர்க் பண்ணுவார்னா டு எக்ஸாமின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் புக்கு, இதுக்கெல்லாம் செலுத்தக்கூடிய ஃபீஸை தான் ஆடிட் ஃபீஸ்ன்னு சொல்கிறோம். Then selling and distribution. Expenses incurred for selling and promotion of sales and distribution of goods such as advertisement, commission to salesman, carriage outward, then bad debts, godown rent, packing charges. இது எல்லாமே distribution expensesல போயிடும். இப்போ carriage outwardனா சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Cost incurred by a seller to deliver goods to customer. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் தான் கேரேஜ். செல்லர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிட்ட போய் அந்த பொருளை சேர்க்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். இது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, ஐட்டம் ஷோன் அந்த இன்டைரக்ட்லேயே வந்து அதர் இன்டைரக்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனாக இருக்கட்டும், ரிப்பேர் சார்ஜஸ்ஸு, டெப்ரிசியேஷன், சேரிட்டினா டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லையா ஹியூமானிட்டி பேஸில் அது, அப்புறம் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸு, அப்நார்மல் லாஸஸ்ஸு டியூ டு ஃபயர், தெஃப்ட், இதெல்லாம் வந்து எதெல்லாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தால் கவர் பண்ண முடியாதோ இது எல்லாமே இன்டைரக்டில் வந்துடும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கிரெடிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். என்னென்ன? கிராஸ் ப்ராஃபிட், அதர் இன்கம், இது எல்லாமே கிரெடிட் சைடு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் அந்த கிரெடிட் சைடு வந்து
கிராஸ் ப்ராஃபிட் brought down from the எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து. இஃப் தேர் இஸ் கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் அந்த டெபிட்டு, ப்ராஃபிட் அந்த கிரெடிட். அதர் இன்கம்ல என்னென்ன வரும்? ஆல் த இன்டைரக்ட் இன்கம் ஷோன் ஆன் த கிரெடிட் சைடு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்ட்டு ஏர்ன்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு ஆர் indirect incomes. Profit on sale of fixed assets investments are examples of gains. இப்போ income from investmentல பாருங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு பார்க்கலாம். கமிஷன், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரி, இதில் நோட்ஸில் இருக்குன்னு பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஏர்னில் என்னென்னு பார்க்கலாம். லெட்டிங் அவுட், ரெண்ட் ஏர்னில் வந்து லெட்டிங் அவுட் ஓன்டு ப்ராப்பர்ட்டி ஆர் வேர் ஹவுஸ் ஆஃபீஸ். இப்போ பிஸ்னஸ் உடைய ஓனான ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸாக இருக்கலாம், அது வேர் ஹவுஸாக இருக்கலாம், அது ரெண்ட்டுக்கு விடுறாங்களே அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் தான் ரெண்ட் ஏர்ன்டுன்னு சொல்கிறோம். அதே இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு ஷேரு, அப்புறம் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அமௌண்ட்டு. ஷேர்னா டிவிடெண்ட் வரும், ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் வரும், இதெல்லாம் இன்கம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் பெய்டு டு சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸுக்கு பே பண்ணும்போது அதில் சம் ஆஃப் த அமௌண்ட் டிஸ்கவுண்ட்டை கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கமிஷனு, இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்டு, ஷேர்ஸ் வச்சுருந்தா டிவிடெண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து இன்கம்ல வரும். தென் க்ளோசிங் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா ஆஃப்டர் டெபிட்டிங் ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், crediting all indirect incomes and gains. If the total of the credit side of the profit and loss account exists, the debit side difference termed as net profit. Credit side அதிகமாக அந்த ப்ராஃபிட்டு, on the other hand total debit side exists அந்த அது லாஸ். என்ன லாஸு? நெட் லாஸ். இப்போ அப்படியே நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ்லாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார்மெட்டு பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர் போட்டு இயர் போட்டுடணும். டெபிட் சைடு என்னென்ன ஐட்டம்னா பர்டிகுலர்ஸில் டு கிராஸ் லாஸாக இருந்தால் இங்கே கொண்டு வரணும். அதே ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடு. டெபிட் சைடு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் சேலரி, ரெண்ட்டு, பிரிண்டிங், போஸ்டேஜ், லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு பார்த்துடலாமா. cost incurred to set up and maintain the daily functioning of the business. So establishment daily function பண்ணுறதுக்கு என்னென்ன காஸ்ட் செலவாகுதோ அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வரும். அதே உங்களுக்கு வந்து ட்ரேடிங்னா பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் கூட்ஸ்க்கு வந்து ட்ரேடிங் எக்ஸ்பென்ஸ் ஹெட்டிங்கில் வரும். அதே ட்ராவலிங்கு, லைட்டிங், இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபயரு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக ப்ரீமியம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்களா, அது ப்ரீமியம் கட்டுற எக்ஸ்பென்சஸ்லாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னாலே என்னது டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். தென் அட்வர்டைஸ்மெண்ட் கமிஷன், brokerage, bad debts அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எஸ்டிமேட்டட் அமௌண்ட் செட் அசெட் ஃப்ரம் ப்ராஃபிட் டு கவர் பொட்டென்ஷியல் லாஸஸ் ஃப்ரம் கஸ்டமர். ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய லாஸஸை பேர் பண்ணுறதுக்கு பேட் டெட்ஸ்ன்னு பேர். அது இப்போ வாராக்கடன் தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் டியூட்டி. எக்ஸ்போர்ட் டியூட்டின்னா என்னது? tax levied by the government on goods exported out of the country. இப்போ ஒரு கண்ட்ரி இந்தியா நாட்டை விட்டு வெளியில் போச்சுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் கவர்மெண்ட்டு போடுவாங்க, அதான் எக்ஸ்போர்ட் டியூட்டி. அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தானே, எக்ஸ்போர்ட் பண்ணுற டியூட்டி. ஸோ அதுவும் இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். அப்புறம் பேக்கிங்கு, தென் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரிப்பேர், டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட் அலோடு, ப்ரொவிஷன் ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்னால் பார்த்துடலாம். provision on discount on debtors. இது பாருங்க, amount aside for discounts that a business allowed to its customers. ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் தான் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ப்ரொவிஷன் ஃபார்
டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கொடுக்கணும்னா ஒரு நீங்கள் 9,000 கொடுத்தா போதும், 1,000 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி. பேங்க் சார்ஜஸ்ஸு அது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டொனேஷனில் என்ன வரும்னு டொனேஷன் அண்ட் சேரிட்டி, டிடக்ஷன் அகெயின்ஸ்ட் டேக்ஸபிள் ப்ராஃபிட். டொனேஷன் வந்து டேக்ஸபிள் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ் வந்து கேபிட்டல் லாஸில் தான் ட்ரீட் ஆகும். லாஸ்னால் என்னது, சேல்ஸ் பண்ணும்போது லாஸ் இருக்குல்ல. இப்போது ஒரு 1,000 rupees பொருளை 900 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் வரக்கூடிய லாஸை தான் கேபிட்டல் லாஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் அப்நார்மல் லாஸ்னா டியூ டு ஃபயராக இருக்கலாம், தெஃப்ட், நாட் கவர்ட் பை இன்சூரன்ஸு. அப்புறம் மிசிலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு. மிசிலேனியஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்மால் அண்ட் அன்பிரடிக்டபிள் காஸ்ட் இருக்கு இல்லையா, மைனர் எக்யூப்மெண்ட்ஸ், ரிப்பேர், போஸ்டேஜ், பேங்க், இது எல்லாமே மிசிலேனியஸ் இதர செலவு சொல்லுவோம். அந்த ஹெட்டிங்கில் வந்துடும். தென் உங்களுக்கு இந்த சைடு கிரெடிட் சைடு வந்து இன்டைரக்ட் இன்கம்ஸில் ரெண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. அதுக்கப்புறமா வந்து ட்ராயிங்ஸ்னால் இப்போது ஓனர் எடுத்திருப்பார் அமௌண்ட்டை பிஸ்னஸ்லேருந்து, அதுக்கு திரும்பி கொடுக்கும்போது இப்போ ஒரு 5 lakhs எடுத்திருக்காருன்னா கூட இன்ட்ரெஸ்ட் போட்டு பிஸ்னஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அது ஒன் ஆஃப் த இன்கம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், பேட் டெட்ஸ் ரெக்கவர், ப்ராஃபிட், அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம்னா என்னன்னு பார்த்துடலாம். காஸ்ட் இன்கர்டு பை எ கம்பெனி ஃபார் ட்ரைனிங் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆர் ட்ரைனிஸ். இது வந்து கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணும் பிஸ்னஸுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த இன்கம். அப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை பிஸ்னஸ் ஆன் த மணி ஆர் கூட்ஸ் வித்ட்ரான் பை த ஓனராக இருந்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒன் ஆஃப் த இன்கம். தென் மிசிலேனியஸ் ரெசிப்ட்ஸ் அதே மாதிரி தான். இப்போ நெட்டு ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு போகணும். அதே டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் நெட்டு லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். தென் the balance will be either net profit or net loss. The expenses which are not related to the business are not shown in the profit and loss account. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, டொமஸ்டிக், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். தீஸ் எக்ஸ்பென்சஸ் கிளாசிஃபைடு ஆஸ் drawings by the proprietor deducted from the capital on the liability side balance sheet. They are paid out of the business fundsலேருந்து பே பண்ணிடுவாங்க. அது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட்டு அதில் வரும். தென் ஒன்லி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் தான் ட்ரேடிங்கில் P&Lலையும் வரணும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் கெயின்ஸு, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், லாஸஸ்லாம் நாட் ஷோன் இன் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். த பார்ட் ஆஃப் கேபிட்டல் ஐட்டம்ஸ் ரிலேட் டு தட் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் ஒன்லி ஆர் ஷோன் அக்கௌண்டிங் பீரியடில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், பட் டெப்ரிஷியேஷன்ன்றது ரெவென்யூ ஐட்டம். ஸோ இது ரிலேட்ஸ் டு யூஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்ட் அசட் இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். கரண்ட் அக்கௌண்ட் பீரியடில் இருக்கிற டெப்ரிஷியேஷனை மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.